அவர் போகிற இடத்தை மறக்கவே இல்லை. இன்றைக்கு பாடுகள் என்ன பண்ணுகிறது என்று சொன்னால், தேவனை விட்டு பிரிக்கிறது, ஜெபத்தை விட்டு பிரிக்கிறது, ஆராதனை விட்டு பிரிக்கிறது, ஆண்டவரை விட்டு பிரிக்கிறது, அர்ப்பணத்தை விட்டு பிரிக்கிறது. பாடுகள் எல்லாம் எனக்கு சாதகமாக இருந்தால் நான் ஜெபிப்பேன். மழை வராமல் இருந்து, நல்ல சுகம் இருந்து, நல்ல ஆரோக்கியம் இருந்து, எல்லாம் எனக்கு ஆயத்தமாக இருந்தால் நான் வருவேன். ஆனால் எதையுமே ஆயத்தமாக இருப்பது இல்லை. நம்ம சூழ்நிலைகள் ஆயத்தமாக இல்லை, அந்த காலநிலைகள் ஆயத்தமாக இல்லை, சரீரம் கூட நமக்கு ஆயத்தமாக இல்லை. ஆனாலும் வருகிறோமே, அது ஆசீர்வாதம். அடிக்கடி யோசித்து பாருங்க, அவர் இந்த உலகத்தில் அடிக்கடி போன ஒரே இடம் கெத்செமனே தான். கெத்செமனே என்று சொல்கிற வார்த்தைக்கு கசக்கி பிழியப்படுகிற இடம். யாரும் விரும்புவாங்களா? ஒரு போராட்டம், ஒரு சஞ்சலம், ஒரு குழப்பம், பீச்சுக்கு போகலாம், இல்லை ஒரு பார்க்குக்கு போகலாம், இல்லை ஏதாவது ஒரு இடத்துக்கு போகலாம், அமைதியாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தெரிந்து கொண்ட இடம் கெத்செமனே. என் அன்பு தேவ பிள்ளையே, there is a place where the Lord will change your problem. அதுதான் உன் வாழ்க்கையை மாற்றும் இடம், உன் நிலையை மாற்றும் இடம், உன்னை உருவாக்கும் இடம், உன்னை திடப்படுத்தும் இடம், உனக்காய் காரியங்களை செய்யும் இடம். ஸோ டோன்ட் ஃபர்கெட் யுவர் கெத்செமனே. கெத்செமனே சொல்லும்போது அது இடம் அல்ல, 4 சுவருக்குள்ளே இருக்கலாம். நீங்கள் இருக்கும் இடமே ஒரு கெத்செமனே தான். உங்கள் வாழ்க்கை ஒரு கெத்செமனே தான். அதுக்காக இடத்தை தேடி போன அவசியம் இல்லை. உங்கள் கெத்செமனே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். நேற்று 2வது சொன்னேன். அந்த சிலுவை சொல்லுகிற 2வது சத்தியம் என்னவென்றால், கவனியுங்கள். அடுத்து ஒரு வார்த்தை போட்டிருக்குது, 4ஆம் வசனம். இயேசு தனக்கு நேரிட போகிற காரியங்கள் எல்லாவற்றை அறிந்து. சிலுவை சொல்லுகிற சத்தியம் என்னவென்றால், சிலுவண்டினை வரும்போது உன்னை அறியலாம், உலகத்தை அறியலாம், மனிதர்களை அறியலாம், எல்லாவற்றையும் அறியலாம். கரங்களை உயர்த்தி, அந்த கெத்செமனே இயேசு தனக்கு நேரிட போகிற, அதில் இன்னொரு வார்த்தை வருது, சிலுவை வாழ்க்கையின் எதிர்ப்புகளை சந்திப்பதற்கு பலன் கொடுக்கிறது. அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை எதிர்கொண்டால் இந்த எதிர்கொண்டு அல்ல, டு ஃபேஸ் த ப்ராப்ளம், சந்திக்க கிருபையும் பலனையும் தருகிற சிலுவை. சிலுவை இல்லை என்றால் நான் நிற்க முடியாது. சிலுவை இல்லை என்றால் வாழ்க்கையின் பாடுகளை சந்திக்க முடியாது. சிலுவை இல்லை என்றால் எதையுமே நம்மால் சமாளிக்க முடியாது. தற்கொலை தான். இத்தனை பாடுகள், இத்தனை ஏமாற்றங்கள், இத்தனை நிந்தைகள், இத்தனை பரியாசங்கள், எதிர்மறையான காரியங்களை சந்திக்கிறோம் என்று சொன்னால் சிலுவையினால் நமக்கு கிடைத்த மேன்மை. நீங்கள் நிறைய பேர் அது உடனே பாருங்கள், சின்ன கஷ்டம், சின்ன பாடு, சின்ன போராட்டம், உடனே ஆண்டவர் தேவையில்லை, சபை தேவையில்லை, பாஸ்டர் தேவை